ஒரு வயதான தம்பதியர்கள், அந்த வயதான தம்பதியர்கள் அவருடைய மனைவி அவங்க என்னென்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செக்கப்புகளில் ஏறக்குறைய அட்மிட் ஆகிறதுக்கு தான் அவங்க ரெடி ஆகுறாங்க. இந்த வயதான தம்பதிகள் மனைவி வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டவர், இவர் ஓரளவுக்கு அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நடுத்தரத்தை தாண்டிய ஒரே ஒரு வீடு, 2 பிள்ளைகள், 2 மகன்கள், ஒரு மகள். 2 மகளில் ஒருத்தன் வந்து ஆஸ்திரேலியாவில், ஒருத்தன் வந்து அமெரிக்காவில் இருக்காப்புல, ஒரு மகள் வந்து டெல்லியில் இருக்காங்க. வழக்கம் போல் இவங்க தனியாக இந்த ஊரை விட்டு வெளியே வராமல் எங்கேயும் மகன்கள்லாம் இருக்காமல் நம்ம இருப்போம் அப்படின்னு ரேஞ்சில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவருடைய அவர் பேர் வந்து மணி, மனைவி பேர் வந்து சுமித்ரா. ஏறக்குறைய இந்த அம்மா ஒவ்வொரு வாட்டியும் உடல்நிலை பாதிக்கப்படும் பொழுது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ப்பார். வயதானவர்களுக்கு உள்ள பிரச்சனை தான் வந்து இன்றைக்கி அப்படி கிளம்பும் போது என்னன்றாங்க, இவங்க வந்து தன் கணவனை பார்த்து இந்தந்த இடத்துல இந்த சீட் இருக்குது, இங்கே இவ்வளோ பணம் தரணும், இந்த பொருள் இங்கே இருக்குது, இந்த பீரோவில் வந்து இந்த இடத்துல நான் பத்திரம் வச்சுருக்கிறேன், இங்கே இவ்வளோ நகை இருக்குதுன்னா இவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. ஏன் சுமித்ரா இதெல்லாம் சொல்கிற நீ அப்படின்ட்டு, ஒன்று வந்து செக்கப்புக்கு போகிறோம், இல்லைன்னா டாக்டர் சொன்னால் அட்மிட் ஆக போகிற, அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்லேருந்து ஒரு வாரத்துலேயே 10 நாள்லேயே திரும்ப வீட்டுக்கு வர போகிற, என்னன்னு இல்லைங்க இந்த முறை நான் வந்து வீட்டுக்கு வரா மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு பொழுது வாயை பொத்துறாரு. ஏன்னா 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. வந்து ஒரு வயதானவர்களுக்கு ஒரு இன்செக்யூர் குணம் எப்பொழுதுமே இருக்கும் அவங்களுக்குள்ள. அப்படி இருக்கும்பொழுதுல நீங்கள் எதுவுமே தடுக்காதீங்க, ஒன்றும் சொல்லாதீங்க, நான் நிஜத்தை தான் சொல்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு மனசில் படுது அப்படின்னு திரும்ப என்ன சொல்கிறாங்க, இந்தந்த பொருள்கள்லாம் இங்கே இருக்குதுன்னு நீ ஒன்றும் பேசாத, நீ வா முதல்ல டாக்டர்கிட்ட பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகிறாங்க. கொஞ்சம் சிவியர் ஆகுது, அது நிறைய உடலில் பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு நகரத்தில் உள்ள ஒரு பிரபலமான மருத்துவமனையில் சேர்க்கும்போது அங்கே உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் பார்க்குறாரு. பார்த்த பிறகு இல்லை இந்த முறை வந்து அம்மாவை வந்து அட்மிட் பண்ணியே ஆகணும், மேபி ஐசியூவில் கூட வந்து சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமை வரும், உடல்நிலை ரொம்ப மோசமாகிட்டே இருக்குன்னு இவர் கொஞ்சம் பதட்டமாகுது. ஏன்னா மனைவியுடைய கணிப்பு ஏறக்குறைய இதுவாகிடுமோ அப்படின்ற ஒரு பதட்டம் வருது. திரும்ப அவங்க வந்து ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஒன்றும் பதட்டப்படாதீங்க, இருங்க, ஃப்ரீயாக இருங்க, எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணி தானே ஆகணும், ஒரு வயதுக்கு பிறகு எல்லாத்தையும் மீட் பண்ணி ஆகணும், மரணத்தையும் அது மாதிரி தான் மீட் பண்ணி ஆகணும், அதனால் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக இருங்கன்னு இவருக்கு அப்படியே ரீவைண்ட் ஆகுது, பழைய விஷயங்கள்லாம் ரீவைண்ட் ஆகுது. மனைவிக்கு வந்து சேர்க்குறாங்க ஒரு ஜென்ரல் வார்டில். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பல்ஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஐசியூக்குள்ளே போகிறாங்க. ஐசியூக்குள்ளே போகும்போது அவரோட குடும்ப டாக்டர் வந்து பேசுகிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வழக்கம் போல் அம்மாவுக்கு இது பண்ணுறது தான், இந்த மாதிரி அவங்க கூட ஒரு வழக்கம் போல் ஒரு 10 நாள் இருப்பீங்கன்னா இப்போ ஒரு 20 நாள் இருக்க வேண்டியதாக இருக்குன்னா, சார் எவ்வளோ இதுவானாலும் பரவாயில்ல, நீங்கள் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், என் ஒய்ஃபை நல்லபடியாக கொடுத்துருங்க, நான் வீட்டில் வச்சு கூட பெட்டில் வச்சு கூட நான் பார்த்துக்கிறேன் என்பது, ஒன்றும் பதட்டப்படாதீங்கன்னு. ஐசியூலேருந்து ஒரு 3ஆவது நாள் கொஞ்சம் அவங்க வந்து ரெக்கவர் ஆகிறாங்க. அப்புறம் ஜென்ரல் வார்டுக்கு கொண்டு வரும்பொழுது கணவனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. வந்து பேசினோடனே மகன்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பையன், அமெரிக்காவில் இருக்கிற பையன், டெல்லியில் இருக்கிற பொண்ணு, இவங்களுக்கெல்லாம் கூட ஏறக்குறைய முன்கூட்டியே ஒரு தகவல் சொல்லிவிடுங்க, அடிச்சு பிடிச்சி யாரும் வர வேணான்னு மறுபடியும் அவர் வந்து நிறுத்துறாரு. வந்து எப்போ பார்த்தாலும் இதையே பேசிகிட்டு இருக்க, நிறுத்துன்றாரு. அப்போ வந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மேபி எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும் அப்படின்றாங்க. திரும்பவும் அவர் வந்து ரொம்ப கலக்கமாகறாரு. பயப்படாதீங்கன்ற, பயப்பட வேண்டாம், யார் முன்ன போகிறாங்க அப்படின்றது வந்து யார் கையிலையும் இல்லை, வந்து அதனால் பயப்பட வேண்டாம், ஒருவேளை எனக்கு அது மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிவிட்டது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மகன்கிட்டையும் போய் இருக்க வேணாம், மகள்கிட்ட கூட இருக்க வேணாம் அப்படின்றாங்க. இல்லை சுமித்ரா நீ வாய முடின்னு சொல்லி அவர் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாரு. மனைவியோட அடுத்த வார்த்தையை கேட்க அவரால் முடியல. திரும்ப உடல்நிலை பாதிக்கப்படுது, ஐசியூக்குள்ளே கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி டாக்டர் ஸ்ட்ரிக்டாகவே சொல்கிறாரு, சார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் சன்னு டாக்டருக்கெல்லாம் சொல்லிவிடுங்க அப்படின்னு. அப்படியே இவர் கொஞ்சம் கலக்கமாகுது. சரி ஓகே, இப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் இருக்குன்னு சொன்னால் தான் அந்த விசா மாதிரியான ப்ராசஸிங்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு மகளுக்கும் தெரிவித்தாச்சு. அவங்க ஃபோனில் பதட்டப்படுறாங்க 2 பிள்ளைகளும். ஒன்றும் இல்லை அப்பா, அம்மா நல்லா தான் இருக்காங்க, உங்களை வந்து பார்க்கணுன்றாங்க, கடைசியாக பார்க்கணுன்றாங்க, நீங்கள் வந்துருங்க அப்படின்ட்டு. ஓகேப்பா, ஒரு 2 நாள் 3 நாள் இந்த மாதிரியான ஒரு டைம் சொல்கிறாங்க. ஆகும், ஒய்ஃபுக்கு வந்து லீவு கொடுக்க மாட்டேன்றாங்க, நாங்கள் அங்கேருந்து வரணும், இங்கேருந்து வரணும், பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே வேணாம், பொறுமையாக வாங்க, உங்கள் அம்மா சொன்னது, அம்மா நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்புறம் அதுக்குள்ளே மகள் வந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துடுறாங்க. வந்துட்டு இதுக்கிடையில் வந்து ஒய்ஃப் வந்து கூப்பிட்றாங்க, ஹஸ்பண்டை வீட்டுக்காரர் கூப்பிட்றாங்க. போகிறாரு. போனவுடனே தலகாணி கீழே இருக்கிற ஒரு புக்கு, ஏறக்குறைய அவங்களுடைய ஒரு சாமி புத்தகம், அதை எடுக்க சொல்கிறாங்க. எடுக்கிறாரு. எடுத்தவுடனே அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விசிட்டிங் கார்டை வந்து கையில் வாங்குறாங்க. வாங்கி இந்த கையில் கொடுத்து,
நான் இறந்து விட்டால் இந்த முதியோர் இல்லத்தில் போயிட்டு நீங்கள் சேர்ந்துருங்க அப்படின்றாங்க. இவருக்கு ரொம்ப பதட்டமாகிடுது. திரும்ப இல்லை, நான் வந்து எந்த மகன்கிட்டையும் மகள்கிட்டையும் போக போகிறதில்ல, நான் நம்ம வீட்டில் கூட இருக்க வேணாம், நான் இறந்து விட்டால் எனக்கான அந்த ஈமச்சடங்கு மற்ற காரியம் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இமீடியட்டாக போய் இந்த முதியோர் இல்லத்தில் சேரணும் அப்படின்னா அது பார்க்குறாரு. ஒரு சென்னையுடைய மையப்பகுதியில் உள்ள ஒரு நல்ல டீசெண்டான ஒரு முதியோர் இல்லம் வந்து ஓகே நான் சேர்ந்துடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண உறுதியாக நான் சேர்ந்துடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் அவங்களுடைய உயிர் பிரியுது. மகன்கள் எல்லாம் வராங்க, எல்லாம் அழறாங்க, வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க, அந்த சடங்கெல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் இதுவாகுது. இவர் தனி மரமாக மாறுகிறார். ஒரு அடுத்த இது என்னன்னே தெரியல. 2 பேர் மட்டும் ஒரு 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 கூண்டுக்குள்ளே இருந்த ஒரு குருவி மாதிரி இருந்த ஒரு பெண் குருவி, ஒரு ஜோடி குருவி ஒன்று இறந்து போயிட்டோடனே என்ன மனநிலை வருமோ எல்லாம் வருது. எல்லாம் முடிஞ்சு எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு பிறகு மகன்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்துறான், ஒருத்தன் அமெரிக்காவுக்கு வந்துறான். ஒரு பொண்ணு இருந்துன்னு அவ்வளோ தூரம் ஏமா நீங்கள் போனோம், விசா அப்புறம் டூரிஸ்ட் விசா அது இதுன்ற மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது, நீங்கள் வந்து டெல்லிக்கு வந்துடுங்க, எல்லாம் பெரிய சௌகரியமான வீடு இருக்குதுன்னு பேர குழந்தைங்கள்லாம் கூப்பிட்றாங்க தாத்தாவை. முடியாது, உங்கள் அம்மாவுடைய ஆசை ஒன்று இருக்குது, அதை நிறைவேற்றிட்டு தான் நான் வந்து அடுத்தது நான் முடிவு பண்ணுவேன்றாங்க. ஓகே அப்படின்னு மருமகள் யாரும் வந்து ஒன்றும் வாயை திறக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் வாங்க மாமான்னு அதெல்லாம் சொல்லலை. அதுக்கு அவருக்கு எல்லாம் புரியுது, எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் நம்ம மனைவி சொல்லியிருக்காங்கன்னு முடிவோடு வராங்க. சரிப்பா எல்லாம் கிளம்ப போகிறீங்க, இருக்கிறது தான் இருக்கிறீங்க, இன்னும் ஒரு 5 நாள் இருங்க, இந்த வீட்டை விற்றுடுறேன், இருக்கிற கொஞ்சம் நிலத்தையும் வந்து விற்றுட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் செட்டில் பண்ணி விட்டுடுறேன் அப்படின்றாரு. அது அப்போ உங்களுக்கு பண்ணால் எனக்கு வந்து என் மனைவி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு தொகை போட்டு வச்சுருக்காங்க, அதில் கிடைக்கிற வட்டியுடைய வருமானம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டையும் வைக்கிறாரு, அந்த நிலத்தையும் வைக்கிறாரு, எல்லாருக்கும் வந்து சரிபாதியாக பங்கிட்டு கொடுக்குறார். தன்னுடைய மனைவியுடைய 6 பவுன் தாலி சங்கிலி அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறார். எடுத்து வச்சவங்களாம் கிளம்பிட்ட பிறகு தன்னுடைய மனைவியை கடைசி 3 வருடங்கள் ரொம்ப அவரை மாதிரியே கண்டும் கருத்துமாக பார்த்துக்கிட்ட வேலைக்காரி அந்த பெண்மணியை கூப்பிட்றாரு. கூட்டும் மகளோட திருமணம் சொன்னல, இந்தாம்மா பிடிமான்னு அந்த 6 பவுன் இதை கொடுக்குறாரு. அந்த லேடியை அழுது போகிறாங்க. இல்லைம்மா, நீ மகன்லாம் எங்கெங்கேயோ இருக்கிறான், ஏதோ மொழியில் இருக்கான், நானே என் ஒய்ஃபை பார்த்துக்கிட்டேன், நான் பார்த்து கொள்ளாத பட்சத்தில் உனக்கு சம்பளம் கொடுத்தேன், சம்பளத்தையும் தாண்டி நீ அன்பாக பார்த்துக்கிட்ட ஒன்று இருக்குல்ல, அதை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீ வேலையை மாத்திரை கொடுக்குறது, இன்சுலின் போடுறது, அவளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்கிறது, நீ ஒரு வேலைக்கார மாதிரியே பார்த்துக்கல, அதனால் நீ வச்சுக்கோ அப்படின்போது அவங்களுக்கு ஒன்றும் புரியல. கடைசியாக அவர் என்னன்னா அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பார்க்குறாரு. தன்னுடைய மனைவியுடைய பேராசை, இந்த ஆசையை நம்ம நிறைவேற்றலைன்னா அவளுடைய ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே போகிறாரு. போய் அந்த முதியோர் இல்லத்தில் சேர்றாரு. சேர்ந்த பிறகு ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தன் வயதை ஒட்டிய தன்னை விட சீனியராக இருக்கிற ஆண் பெண் எல்லாரும் வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, அந்த சூழ்நிலை நல்லா இருக்குது. ஒரு மருத்துவ உதவிக்குன்னா கூட உடனே பார்க்குறாங்க. ஒரு டாக்டர் வந்து செக்அப் பண்ணுறாங்க, நல்ல அருமையான உணவு தராங்க. அதை தாண்டி வந்து அவங்கள வந்து மகிழ்விக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ரொம்ப அந்த இடமே ரொம்ப இதாகிடுச்சு. இதுக்கு தான் நம்ம மனைவி வந்து இங்கே சேருங்கன்னு சொல்ல, இதை எப்படி கண்டுபிடிச்சா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு ஒரு 2 நாள் பொறுத்து 3ஆவது நாள் அப்படி ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு 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 உருவம் வந்து ஒரு சேரில் உக்காந்துட்டு இருக்கு. இவருக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, அந்த பெண் தானா இவோ அப்படின்னு கிட்ட நெருங்கி போகிறாரு. போனோடனே கண்டுபிடிச்சிடறாரு. அது கண்டுபிடிச்சோன்னு நீ மல்லிகா தானே அப்படின்றாரு. அந்த பெண் பார்த்து நீங்கள் அப்படின்னு ஆரம்பிக்குது. என்னன்னா இவருடைய ஏறக்குறைய இது அழகி படம் மாதிரி தான் உங்களுக்கு வரும். நீங்கள் அழகி எந்த காதல் வேணாலும் இது பண்ணலாம். இவருடைய எதிர் வீட்டில் படிக்கிற காலத்தில் இவங்க ஊரில் கிராமத்தில் இருந்த பெண், அந்த பெண் ஏறக்குறைய உறவினர் மாதிரியான ஒரு தூரத்து உறவினர் மாதிரியான ஒரு உறவுமுறை இருந்தாலும் அவர் 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய அந்த வீட்டுக்குள்ளே பெரிய அன்யோன்யம்லாம் இருக்காது. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு காதல் இருந்திருக்குது. அந்த நேரத்தில் வந்து 2 பேரையும் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. லவ்னா வந்து இந்த ஆத்தங்கரை போகிறது, அப்புறமா காணிக்காட்டில் போயிட்டு லவ் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. வந்து வெறும் கண்ணால் பார்க்குறது, சைகையால் பேசுகிறது. ஏன்னா ஒரு சின்ன ஊர், அந்த காலகட்டம் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு ஆணும் பெண்ணும் நின்று பேசினாலே சும்மா விட மாட்டாங்க. அதுவும் ஒரு கிராமம் மாதிரியான ஒரு பகுதியில் இவங்களுக்குள்ள அந்த லவ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அவங்களோட ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இவர் ஏதோ ஒரு அந்த படிப்பெல்லாம் முடித்து எக்ஸாம் எழுதி இவர் நார்த் இந்தியாவில் வேலை கிடைக்கும் பொழுது அந்த கேப்பில் இந்த பெண்ணிற்கு வந்து வேறொரு இடத்துல பெரிய இடத்துல வந்து ஒரு நிலப்புலங்களோடு இருக்கிற ஒரு நிலக்கிழாருன்னு கூட சொல்லலாம், அங்கே திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. திரும்ப ஒரு ஊருக்கு வரும்போது கல்யாணமே வேணான்னு முடிவு பண்ணும்பொழுது தான் இவருக்கு வந்து ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. அந்த பெண்ணு தான் இப்போ இறந்து போனால் அவருடைய மனைவி. அப்போ என்ன சொல்கிறாரோ, அந்த காலகட்டத்திலே நான் அந்த பெண்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்றது. அதுக்கு யாரும் கொஞ்சம் அதிர்ச்சியாகிறோம், அலோவ் பண்ண மாட்டேறாங்க. இந்த பெண்ணே குனிஞ்சு தலை நிமிராக போயிடுது. வந்து
ஏன்னா இப்போ பெரும்பாலும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க மாப்பிள்ளையே பார்க்க விட மாட்டாங்கன்னுவாங்க. இல்லை மாப்பிள்ளையை பார்க்காமலே நான் வந்து சரின்னு சொன்னேன்னு தகவலெல்லாம் உண்டு. இன்றைக்கி அதெல்லாம் காலம்லாம் எங்கேயோ போயிடுச்சு. வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாக்கள் காலத்தில் வேறு. அப்படி இருக்கும்போது நான் பேசணும்னு சொல்லும்பொழுது சரி ஓகே, அதில் ஒரு 2-3 பேர் வந்து முற்போக்குவாதிகள் இருப்பாங்க இல்லைங்களா, பேசிட்ட என்ன இருக்குது, காலம் தான் மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போது இந்த லவ் விஷயத்தை தன் மனைவியிடம், வருங்கால மனைவியிடம் அவர் சொல்லும் பொழுது அந்த பெண்ணிற்கு பெரிய நம்பிக்கை வருது தன்னுடைய வருங்கால கணவன் மீது. ஒரு ஆண்கிட்ட எப்பவுமே நீங்கள் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கிட்ட உண்மையாக இருந்தான்னு வச்சுங்க, அந்த பெண்ணிற்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் கணவனாக இருந்தான்னா பயங்கரமாக பிடிக்கும். நீங்கள் எதையுமே மறைக்காமல் சொன்னீங்கன்னா அப்படி ஒரு பாசம் உண்டாகும். நீங்கள் மறைக்கிற இடத்துல தான் மாட்டிப்பீங்க. நீங்கள் ஒரு திருமணமே ஆகல, ஒரு பெண் பார்க்க வந்திருக்கிறார், தனக்கு ஒரு காதலி இருந்திருக்காங்க. அந்த காதலியை வந்து நாங்கள் வந்து டச் பண்ணது கூட கிடையாது, ஒரு பார்வையால் இருந்த காதலி தான். அந்த காதலியோட நினைவு இன்னும் இருக்குது, ஆனால் திருமணம் பண்ணின்னு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை நான் சொன்னதுக்காக உங்கள்கிட்ட சொன்னேன். நீ என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் இது தெரிஞ்சு போய் ஏதாவது நீ வந்து பிரச்சனை பண்ண போகிற அப்படின்னு 100% இவர் தான் கல்யாணம் பண்ணி பண்ணுறாங்க. அந்த திருமண உறவு தான் 2-3 குழந்தையாகுது. கடைசி கட்ட காலமாக வந்து அவன் மனைவி இறந்து போகிறார்கள். அப்போ மனைவி தர ஒரு பாலித்தீன் பையை வந்து இப்போ மீட் பண்ணி பேசியாச்சு, இவங்க 2 பேரும் பேசியாச்சு. மீட் பண்ண அதுக்கப்புறம் மனைவி கொடுத்த ஒரு பாலித்தீன் பையை போய் அவசர அவசரமாக பிரித்தா அதில் உள்ள ஒரு டைரியில் ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது, மனைவி எழுதின லெட்டர். என்னென்னா, உங்கள் ஃபேஸ்புக் ஐடிக்குள்ளே நான் ஒரு நாள் போய் பார்த்த பொழுது தான் உங்களுக்கு ஒரு பழைய லவ் இருந்து ஏற்கனவே தெரியும். அந்த லவ்வர் யாருன்னு அதில் போய் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த அம்மான்னு எனக்கு தெரிஞ்சுது. இவங்களுக்கு திருமணம் பண்ணி இவங்களும் வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க, குழந்தையெல்லாம் இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் கணவர் இறந்துட்டார். இவங்க வந்து இந்த மாதிரியான முதியோர் இல்லத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவங்கள போய் அவங்களுக்கு தெரியாமல் நான் போய் நேரில் மீட் பண்ண பிறகு இந்த கடைசி கட்ட காலத்தில் நான் இறந்த பிறகு நீங்கள் போய் ஏதாவது ஒரு மகன்கிட்ட இருக்கிறத மகள்கிட்ட இருக்கிறத விட அவங்க அன்பாக பார்த்துப்பாங்களோ, பார்த்துக்காம போகிறார்களோ, உங்கள் மகன் பார்த்துக்கிட்டா கூட மருமகள் பார்த்துக்கிறாங்களோ, பேரப்பிள்ளைகள் உங்களை வெறுக்கிறாங்களோ, அப்படி ஒரு வாழ்க்கை வாழத்தை விட நீங்கள் ஆரம்பத்தில் அந்த லவ் பண்ண அந்த வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, அது கடைசி கட்ட காலத்தில். ஏன்னா அந்த நபருக்கும் அந்த பெண்மணிக்கும் ஒரு ஆறுதல் தேவைப்படுது, அந்த ஒரு அன்பு தேவைப்படுது. நீங்கள் அங்கே போயிட்டு இருங்க, அதுக்காக தான் அந்த முதியோர் இல்லத்தை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு அந்த மனைவி சொன்னப்போ வந்து உண்மையாகவே வந்து அவருக்கு வந்து மனைவி மாதிரியே தெரியல. ஒரு தெய்வம் எந்த இடத்துல இருந்து வேணுமோ அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு தோழி, எது வேணாலும் சொல்லலாம். இந்த வயதுக்கு அப்புறம் இப்படி ஒரு இதுவா அப்படின்ட்டு நிகழ்ந்து போய் தன் மனைவியை உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு இடத்துல வந்து அவர் வச்சு சந்தோஷப்பட்டிருக்காரு. இது ஒரு உண்மை சம்பவம். நன்றி.